ஓம் சாந்தி. 13/9/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்துமாக்களையும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய மீட்புப்படை வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும்? பதில்: நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்யுங்கள். விடுபடுவதன் மூலம் ஆத்மாவிற்குள் சக்திகள் திரும்பி வந்துவிடும், பலம் நிறைந்துவிடும். நீங்கள் குப்தமான போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். அட்டென்ஷன் ப்ளீஸ். அதாவது, ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள், அசரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கிடைக்கிறது. ஓம் சாந்தி என்பதன் பொருளை தந்தை மிக நல்ல முறையில் புரிய வைத்திருக்கிறார். எங்கு போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அங்கு கவனமாக இருங்கள் என்று கூறுவர். அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்பதாகும். இங்கும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், கவனமாக இருங்கள். அதாவது, ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். வாயினால் கூற வேண்டியது எதுவுமே இல்லை. உண்மையில் பேசுவதிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். கவனத்துடன், அதாவது தந்தையின் நினைவில் இருக்கிறீர்களா? தந்தையின் கட்டளை, அதாவது ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. மேலும் நீங்கள் கலங்கரை விளக்காவீர்கள், அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். மேலும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தன்னை ஆன்மீக இராணுவ படை வீரன் என்று அவசியம் புரிந்து கொள்ளுங்கள். அந்த இராணுவத்தின் கமாண்டர் வருகின்ற பொழுது நேராக நிற்க, அட்டென்ஷன் என்று கூறியதும் உடனே நேராக நின்று விடுவார். அதுபோலத்தான் இங்கும் தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். தந்தை கூறியிருக்கிறார் அல்லவா, ஹே அர்ஜுன், இவை அனைத்தையும் விட்டுவிடு. சத்குரு கிடைத்து விட்டார் என்னும் பொழுது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்ப்பி வைக்கின்றார். நான் உங்களை அசுர உலகத்திலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அடைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விஷக்கடலை கடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் படகோட்டி என்று கூட அவருக்கு ஒரு பெயர். இங்கு வந்து அமர்கின்ற பொழுது கவனம் வையுங்கள். புத்தி தந்தை இடத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தூய்மையாக இருந்துதான் கவனிக்க வேண்டும். முக்திதாம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருக்களிடம் செல்கிறீர்கள், ஆனால் யாரும் சந்திப்பது கிடையாது என்பதை முதலில் கூறுங்கள். சந்திப்பதற்கான வழி தந்தை தான் கூறுகின்றார். குழந்தைகளாக நீங்கள் இங்கு அமரும் போது இதே சிந்தனையுடன் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் ஈஸ்வரிய உலகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் அனைவரும் அசுர உலகில் இருக்கின்றனர். இது மிகவும் சிறிய சங்கம யுகமாகும். நாம் தேவதா உலகிலும் கிடையாது, அசுர உலகிலும் கிடையாது, சங்கம யுகத்தில் தான் இருக்கிறோம். மேலும் நாம் இதனை ஈஸ்வரிய உலகம் என்று சொல்கிறோம். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். வரதானம்: தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக, ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமாகுக. ஸ்லோகன்: பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுப பாவனை இருந்ததென்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் அம்சமும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கடலில் கப்பல் வருவதை திசை காட்டும் கருவியாக கலங்கரை விளக்கு வைத்திருப்பார்கள் ஸ்தூலத்தில். அதுபோல இங்கு கூட துக்கத்தில், எல்லையற்ற துக்கத்தில் வருபவர்களுக்கு சுகத்திற்கான வழிகாட்டும் கலங்கரை விளக்காக நீங்கள் விளங்குகின்றீர்கள், குப்தமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். நீங்களும் குப்தமாக மறைமுக வீரர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது தந்தையின் நினைவில் ஐக்கியமாகி மூழ்கி விடுகிறீர்கள். இதுதான் குப்தம் என்று கூறப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா. உங்களது நினைவு யாத்திரை எவ்வளவு குப்தமாக இருக்கிறது. தந்தை கூறுவது என்னவெனில், என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும்.
ஏனெனில் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை தந்தை அறிவார். இப்பொழுது உங்களை ஆதரவற்றவர்கள் என்று கூறுவார் அல்லவா? சொர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் ஏதாவது பந்தனங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் கலங்கரை விளக்கு என்றும் கூறப்படுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையும் கலங்கரை விளக்கு என்று கூறப்படுகின்றார். ஒரு கண்ணில் சாந்திதாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமம் வையுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்று இருக்கிறீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்காக இருங்கள். அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்தின் வழி கூறிக்கொண்டே இருங்கள். இந்த துக்கதாமத்தில் அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் எனது படகை கரையேற்றுங்கள் என்று கூறுகின்றனர். படகோட்டியே, அனைவரின் படகும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவைகளை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாது. உண்மையில் நீங்கள் தான் மீட்கக்கூடிய வீரர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தான் கலங்கரை விளக்காக திகழ வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஓம் சாந்தி. ஒரு வகையில் தந்தை உங்களையும் ஆன்மீக படை வீரர்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் என்ன என்றால், குழந்தைகளே, தன்னை ஆன்மீக இராணுவ படை வீரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த இராணுவத்தின் சேனாதிபதி கமாண்டர் வருகின்ற பொழுது நேராக நிற்க அட்டென்ஷன் என்று கூறியதும் உடனேயே நேராக நின்று விடுவர். உலகத்தார் அவரவர்களது குருக்களை நினைவு செய்வர் அல்லது அமைதியாக இருப்பர். ஆனால் அது பொய்யான அமைதியாக ஆகிவிடுகிறது. நாம் ஆத்மாக்கள், நமது தர்மமே அமைதிதான். இதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞான சகிதமாக நினைவில் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழியும். இந்த ஞானம் வேறு யாரிடத்திலும் கிடையாது. நாம் ஆத்மாக்கள் அமைதி சொரூபமானவர்கள் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும். இங்கு உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர முடியும். தன்னை எவ்வாறு ஆத்மா என்று புரிந்து விடுபட்டு அமர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அப்பொழுது நீங்கள் ஆன்மீக இராணுவ படை வீரன் போன்று தன்னுடைய சக்திகளை முழு உலகத்திற்குமே கொடுங்கள் என்று கூறுகிறார். ஓம் சாந்தி. லட்சியத்தை மனதில் கொண்டு உறுதி செய்வோம் நாம். லட்சியத்தை மனதில் கொண்டு ஒன்றுபடுவோம் நாம். லட்சியத்தை மனதில் கொண்டு ஒன்றுபடுவோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். சோதனைகள் வந்து தாக்கும் போகும் பாதையிலே, வேதனைகள் மறைந்து போகும் செய்யும் சேவையிலே. சோதனைகள் வந்து தாக்கும் போகும் பாதையிலே, வேதனைகள் மறைந்து போகும் செய்யும் சேவையிலே. ஆன்மீக பலத்தோடு முனைந்து செல்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம்.
கனிந்து பிறக்கும் தியான சக்தியிலே உலகறிய செய்திடுவோம் இனிய செய்தினை. நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். குணம் நிறைந்த சுரங்கம் நாமே இளைய தலைமுறையே. பலம் இழந்த பாமரர்க்கு பாலம் நாம் தானே. குணம் நிறைந்த சுரங்கம் நாமே இளைய தலைமுறையே. பலமிழந்த பாமரர்க்கு பாலம் நாம் தானே. அகிலமெல்லாம் வியந்து காண வாழ்ந்து காட்டிடுவோம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம்